இந்த வருஷம் தியேட்டர்ல வெளியாகி நல்லபடியா ஓடி இருக்க வேண்டிய படங்கள். ஆனா தியேட்டர்ல ஆவரேஜ் வசூல மட்டுமே குவிச்சிட்டு ஓடிடில வந்ததுக்கு அப்புறமா நல்ல வரவேற்பு பெற்ற 3 படங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீரதீர சூரன். ஒரு மெதுவான திரைக்கதை கொண்ட ஒரு ஆக்ஷன் திரைப்படம் தான் இந்த வீரதீர சூரன். நைட்ல ஸ்டோரி நடந்தாலும் எல்லா கேரக்டர்ஸையும் நல்லா கனெக்ட் பண்ணி ஆக்ஷன் சீன்ஸை சூப்பரா அமைச்சிருப்பாரு அருண்குமார். விக்ரமும் சூப்பரா கதாபாத்திரத்தோட பொருந்தி அசத்தி இருப்பாரு. கண்டிப்பா ஹிட் ஆகி இருக்க வேண்டிய படம் தான். ஆனா தமிழ்நாட்டுல 44 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி ஆவரேஜ் ஹிட் தான் ஆச்சு. செகண்ட் அதர்வாவோட டிஎன்ஏ. அதர்வாவோட ஆக்ஷனுக்கு ஏத்த மாதிரியே நல்ல ஒரு கதை அமைஞ்சு குழந்தை கடத்தல் பத்தின நெட்வொர்க்கை காட்டி கூடவே குழந்தைக்காக இந்த சொசைட்டில என்ன மாதிரியான பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்கிறாங்க அப்படின்றத ஒரு மாறுபட்ட திரைக்கதை மூலமா அமைச்சு நிமிஷா விஜயனோட அற்புதமான ஆக்டிங் மூலமா நம்மளை கனெக்ட் பண்ணிச்சு டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகி இல்லைனாலும் டீசென்ட் ஹிட்டாவது ஆகியிருக்கலாம். ஆனா வெறும் 6 கோடி மட்டுமே வசூல் பண்ணி ஆவரேஜ் ஹிட் தான் ஆகுச்சு. மூணாவது இந்த படத்தை சொன்னா எல்லாருமே ஷாக் தான் ஆவீங்க. நம்ம 11 படம் தான். ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லரை எந்த அளவுக்கு மாறுபட்ட முறையில நமக்கு வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா வழங்கி பெஞ்சமின் அப்படின்ற ஒருத்தனோட வழியை காட்டி ட்வின்ஸ் கான்செப்டை ரொம்பவே அற்புதமா எழுதி 10 பெரிய ரிவெஞ்ச் எடுத்த 11 படம் கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகியிருக்கலாம். ஆனா வெறும் 4.9 கோடி மட்டுமே வசூல் பண்ணி ஆவரேஜ் ஹிட் தான் ஆகுச்சு. ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அதிகமா கவனம் இருந்துச்சு.